காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். செப்டம்பர் 24 மாணவர்கள் மத்தியில் இது மிக முக்கியமான ஒரு நாள். என்எஸ்எஸ் இயக்கம், நேஷ்னல் சர்வீஸ் ஸ்கீம், இந்த நாளை கொண்டாடுவதற்காகத்தான் இந்த பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இந்த நாளில் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. என்எஸ்எஸ், அதாவது இந்த மாணவர் சாரணர் இயக்கம் என்று சொல்லக்கூடிய நாட்டு நலப் பணிகளுக்கான இந்த இயக்கம், இந்த இயக்கத்தினுடைய நோக்கம் என்பது என்ன? இந்த நோக்கம் என்பது எதற்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது? அதாவது இளம் வயதில் சமுதாய பிரச்சனைகளை மாணவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், சமூகத்திற்கு தொண்டாற்ற வேண்டும். அது அவர்களுடைய ஆளுமை பண்பை வளர்க்கும், சமூகத்தின் மீதான ஒரு பரிவையும் அக்கறையையும் சமூகத்தை பற்றிய புரிதலையும் உருவாக்கும். அந்த வகையில் கல்வி என்பது வெறுமனே பாடப்புத்தகங்களை மனப்பாடம் செய்வதோ தேர்வுகளோ மட்டுமல்ல, சமூகத்தை படிப்பது, சமூகத்திற்கு பங்காற்றுவது, நம்மால் சமூகத்தினுடைய குறைபாடுகளை தீர்க்க முடியும் என்கிற ஒரு ஈடுபாட்டை மாணவர்களிடம் உருவாக்குவது. இதற்காகத்தான் கல்வி அமைப்புகளின் ஒரு பகுதியாக என்எஸ்எஸ் இயக்கம் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. நிறைய பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் என்எஸ்எஸ் இயக்கம் இருக்கிறது. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதாவது மிக முக்கியமாக இப்போ கிராமப்புறங்களுக்கு சென்று அங்கு மக்களுக்கு தேவையான மெடிக்கல் கேம்ப், மருத்துவ உதவிகள் செய்து தருவது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் லிட்ரஸி, அதாவது கல்வி சார்ந்த பணிகள், அதோடு சேர்த்து தூய்மை பணிகள், அதாவது நீங்கள் பல்வேறு விதமான ஒரு சுத்தமற்ற இடங்களை சுத்தப்படுத்துவது, அதே போல் மரம் நடுவது, இப்படி பல பணிகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபடுவது, மக்களுக்கு விழிப்புணர்ச்சி, பல்வேறு விஷயங்களை பற்றிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவது, இப்படி பல துறை சார்ந்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் ஈடுபடுகிறார்கள். இது அவர்களை ஒரு சமூகத்தை நெருங்கி சென்று அந்த பிரச்சனைகளை புரிந்து கொள்ளவும், ஒரு சமூகத்தினுடைய ஒரு பயன்மிக்க போராளிகளாக அவர்களை மாற்றுவதும் இந்த இயக்கத்தினுடைய ஒரு அடித்தளமாக இருக்கிறது. நீங்கள் என்எஸ்எஸ் இயக்கத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த ஆளுமை பண்புகளை கவனித்தீர்கள் என்று சொன்னால், ஒரு திட்டமிட்ட ஒழுங்கு, ஒரு சீரான ஒரு செயல்பாடுகள், இவற்றிற்கு அவர்கள் மனதளவில் பயிற்சி பெறுவதை நாம் பார்க்கலாம். இந்த இயக்கத்தினுடைய நோக்கமே நாட் மீ ஃபார் யூ என்பதுதான். நான் எனக்காக அல்ல, நான் உனக்காக. இதுதான் இந்த இயக்கத்தினுடைய ஸ்லோகன். எல்லோருமே மற்றவர்களுக்காக இருக்கிற போது நமக்காகவும் மற்றவர்கள் இருப்பார்கள், மற்றவர்களுக்காக நாமும் இருப்போம். இப்படி பரஸ்பரம் சார்ந்திருப்பதனுடைய ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை தான் இந்த என்எஸ்எஸ் இயக்கம் முன்னிறுத்துகிறது. சமூகத்தில் எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. இளம் வயதில் நாம் சமூக பொறுப்பு மிக்கவர்களாக வளர்ந்தால்தான் எதிர்காலத்தில் ஒரு அரசியல் அதிகாரத்தையோ சமூக அதிகாரத்தையோ தீர்மானிக்கிற போது நாம் அதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக நாம் செயல்படுவோம். அப்படி நம்முடைய சமூக முக்கியத்துவத்தை நாம் உருவாக்கி கொள்வதற்கும், சமூகத்தை அதை சீர்படுத்துவதற்கும், செழுமைப்படுத்துவதற்கும் தொடர்ந்து இதுபோன்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த என்எஸ்எஸ் தினத்தில் தொடர்ந்து இது தொடர்பான கருத்தரங்குகள், இது தொடர்பான விழாக்கள், விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சிகள், அந்த என்எஸ்எஸ்ஸில் சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்குதல், அவர்களை மேலும் மேலும் இதில் ஊக்கப்படுத்துதல், இப்படி பல செயல்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தொடர்ந்து நடக்கின்றன. அதாவது இளம் வயதில் சமூகப்பற்று மிக்க ஒரு தலைமுறையினராக இளைஞர்களை உருவாக்குவதில் என்எஸ்எஸ் அது உடலுக்கும் மனதிற்கும் ஒரு மிகப்பெரிய வலிமையை உருவாக்குகிறது. நாம் பிறருக்கு செய்யக்கூடிய சேவை என்பது உண்மையில் நமக்கு நாமே செய்யக்கூடிய ஒரு சேவை என்பதைத்தான் இந்த என்எஸ்எஸ் தினம் இளைஞர்களுக்கு உணர்த்துகிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.